என்னது மௌன விரதத்தை ஸ்டார்ட் பண்றேன்னு சவால் விட்டுட்டு பேய் மொழி முடிக்குது. ஏதாவது திட்டம் போடுறதுக்கு பிளான் பண்ணதோ? எனக்கு தோசை வேணாம். என்ன பாஸ் சாப்பிடுறீங்களா? இல்ல மாடு மேய்க்கிறோம். சாப்பிடுறோம்னு தெரியுதுல, அப்புறம் என்ன சாப்பிடுறீங்களான்னு ஒரு கேள்வி. ஏண்டா இந்த பேச்செல்லாம் எங்கடா கத்துக்கிறீங்க நீங்க? ஏன் இப்படி டென்ஷன் ஆறாரு? நான் வந்த நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே என்னடா இந்த நேரத்துல இங்க எங்க வந்த? கேப்பீங்க பாஸ், கேப்பீங்க. கேப்பீங்களடா, கேட்டுட்டேன். சரி கேட்டுட்டீங்க கேட்டுட்டீங்க. இந்த நேரத்துல இங்க எங்க வந்த? ஒரு உண்மையான ஊழியனை, கடமை உணர்வு உள்ள ஒரு ஊழியனை கேட்கிற கேள்வியா பாஸ் இதெல்லாம்? அடச்சே, அதுக்கு என்ன கபடி ஆடுற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. மடிப்பாக்க மாதவன் கொடுத்தாருன்னு ஆதம்பாக்க ஆதவன் கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு ஃபைல கொடுத்தீங்களே, அதை கொடுத்துட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன். அது ஃபோன் பண்ணி சொல்லிருக்க வேண்டியது. பேலன்ஸ் இல்ல, என் செல்ல பேலன்ஸ் இருக்கு. அதுக்குன்னு உங்க வீட்டுக்கு வந்து உங்க செல் எடுத்து உங்களுக்கே ஃபோன் பண்ண சொல்றீங்களா? வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அது ஒரு தப்பா? சரி சொல்லிட்டல்ல, தயவு செய்து கிளம்பு. புருஷனை கேட்ட நல்ல பொண்டாட்டி. வரேன் பாஸ். சரி போ. போவா போடா. போடாவா? ஆமாண்டா. ஏன் பாஸ் ஒரு ஃபார்மாலிட்டி கூட டிஃபன் சாப்பிடறேன்னு சொல்ல மாட்டீங்களா? வா வந்து கொட்டிக்கு வா. ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலி மேடம் ஒரு 2 இட்லி, ஒரு 3 பிளேட் வடை, அப்புறம் வடகரி இந்த எடுத்து வச்சிருங்க. ஒரு 2 காஃபி. இதுக்கு தானே இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கேன். தினே கிரேட் இன்சல்ட். நான் கிளம்பறேன் பாஸ். சரிடா பைடா. பாஸ் அப்புறம் சும்மா விளையாடுங்க சொன்னேன் பாஸ். நானும் விளையாடுறதா சொன்னேன். ஓகே பாஸ் தேங்க்யூ பாஸ். பிளான் எல்லாம் பட்டு பட்டுன்னு போடுமே, ஏன் இவ்ளோ நேரம் ஆகுது? நாம மௌன விரதம் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கண்டிஷன் வேற போட்டாளுங்க. இதுங்களுக்கு விஷயம் தெரியலன்னா எதையாவது பேசி பேசி என்ன பேச வச்சிருங்களே, அப்புறம் நாம தோத்து போயிடுவோமே. என்ன பண்றது? நாமளும் தோத்து போக கூடாது, இவங்களும் நம்ம கிட்ட பேசக்கூடாது. அதுக்கு என்ன வழி? ஒரு சண்டையை போட்டு பேச்சுவார்த்தையே இல்லாம பண்ணிடுவோமா? என்னமா சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சாப்பிடுறேன். என்ன பண்றது? எதை யோசிச்சாலும் உப்பு சப்பு இல்லாமையே வருது. உப்ப வச்சு சண்டை போட்டுட்டா கரண்ட் எப்படி கீழே விழுந்துச்சு? அதானே எப்படியோ விழுந்திருக்கோம். இப்ப எதுக்கு அந்த ஆராய்ச்சி எல்லாம்? சாப்பிடுங்கப்பா. வேற என்னடா வேணும் உனக்கு? இன்னொரு இட்லி சாப்பிடுறியா? என்னம்மா? ஏய், என்னடி சாம்பார் வச்சிருக்க? பருப்பு சாம்பார். நான் என்ன செருப்பு சாம்பார் சொன்னேன்? மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. உப்பு இப்படி கொட்டி வச்சிருக்க. உப்பா? கரெக்டா தானே இருக்கு. ஏய், அப்ப நான் என்ன போய் சொல்றேன்? டேய் பாருடா, சாப்பிட்டு பாருடா. இல்லம்மா நான் சாப்பிட்டு பார்த்தேன், கரெக்டா தான் இருக்கு. தெரியும்டா, நீ என்ன பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா சப்போர்ட் இல்ல, அது நல்லா தான் இருக்கு, அதான் சொன்னேன் நான். டேய் பேசாதடா, வர வர நீ ரொம்ப பொண்டாட்டி தாசன் ஆயிட்டடா. நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பாவே தெரியுதுல. இது பாரு, ஏன் தட்டத்தை எடுத்து சாப்பிட்டு பாரு. சாப்பிடு, நல்லா தொட்டு தொட்டு சாப்பிட்டு பாரு. கௌசி, உப்பு ஜாஸ்தியா இருக்கு. உப்பு இல்லங்க, ஏதோ தப்பா இருக்கு. ஏங்க இந்த கிணத்துல தானே எல்லாருக்கும் சாம்பார் ஊத்துனே? ஆமா. அவங்களுக்கு மட்டும் எப்படி உப்பு ஜாஸ்தியா இருக்கும்? இவங்க ஏதோ தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க. யாரு? நான் பிரச்சனை பண்றேன் நாடி? அதான் என் பிள்ளையே சாப்பிட்டு பார்த்தானே. இல்லம்மா எங்களுக்கு உப்பு கரெக்டா இருக்கு. டேய், சாம்பார் எடுத்து அப்படியே மூஞ்சிலே ஊத்திடுவேன். பேசாம சாப்பிடுறா. டேய் மாதவா, உங்க அத்தனை பேருக்கு மேலாக சாம்பார் ஊத்திட்டு எனக்கு அடியில உப்பை கொட்டி வச்சிருக்காடா. பாருங்க, இந்த மாதிரி அபாண்டமா போய் சொன்னீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி சும்மா இருக்க மாட்டேன்? என்ன பண்ணுவேன்? இல்ல நீ என்ன பாருங்க, சொல்லு. டேய் மாதவா பாருடா, வர வர எனக்கு இந்த வீட்ல சுத்தமா மரியாதை இல்லடா. ஒரு சாப்பாடு கூட நிம்மதியா என்னால சாப்பிட முடியல. நான் போறேன்டா, நான் எங்கேயாவது போறேன். எங்கேயாவது அம்மா இருமா இருமா,
என்னம்மா நீங்க ஒரு சாதாரண உப்புக்காக ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? என்னது சாதாரண உப்பா? ஆ. டேய், இந்த உப்புக்காக இந்தியாவுல எவ்வளவு சண்டை நடந்துச்சு தெரியுமா? இதுக்காக நம்ம காந்தி தாத்தா உப்பு சத்தியாகிரகமே பண்ணிருக்காரா? சரி. அப்படிப்பட்ட உப்ப நீ சாதாரணமா பேசுறியடா பாவி. காந்தி தாத்தா உப்புக்காக தான் சத்தியாகிரகம் பண்ணாரு. சாம்பார்ல உப்பு அதிகமாயிடுச்சு நான் கலட்ட பண்ணாரு. ஏய், இந்த ஊசிசோட ரொம்ப பேசுது. மரியாதை வெள்ளப்படா நீ. அம்மா, ஐயோ இங்க அம்மா. பாருடா மாதவா, இந்த வீட்ல என்ன யாருமே ஒரு மனுஷிய மதிக்கிறதே இல்ல. அதனாலதான் இப்படி ஒரு சாம்பார் வச்சு எனக்கு கொடுத்துருக்காடா. என்ன மதிக்காத வீட்ல இனிமே யாருமே என்கிட்ட பேசக்கூடாதுடா. நீங்க யாருமே என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டேன். நானும் உங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நீ பேசாத, நீ பேசாத. இது இந்த சாம்பார் மேல இல்ல, இந்த இட்லி மேல சத்தியம். அம்மா அம்மா, ஐயோ கௌசல்யா, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகி போறாங்க? அத்தை, மௌன விரதம் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு அஸ்திவாரம் போடுறியா? போடு போடு, உன் திட்டத்து மேல நான் கொள்ள போடுறேன். பண்டரிபாய் ஆகிய நான் பண்டரிபாய் ஆகிய நான் சங்க உறுப்பினர்களின் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு சங்க உறுப்பினர்களின் சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்பட்டு இந்த நொடி முதல் இந்த நொடி முதல் மௌன விரதத்தை கடைபிடிக்கிறேன். சொல்லு பண்டோ. உனக்கு புரியலையா? மௌன விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாலாம். அடேங்கப்பா, எவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருக்கா பாத்தியா? ஓகே பண்டு, ஆல் தி பெஸ்ட். சீட்டிங் பண்ணாம போங்கடிக்காம ஒழுங்கா மௌன விரதம் இருந்து நம்ம சங்கத்தோட மானத்தை காப்பாத்து. அதோட உன் தலைவி பதவியும் காப்பாத்திக்கோ. ஜக்கு, இந்த நிமிஷத்துல இருந்து பண்டோட நிழல் நீதான். பர்ஃபெக்ட்டா வாட்ச் பண்ணணும். பண்டு தூங்கினாலும் நீ தூங்க கூடாது. பண்டு, தூக்கத்துல பேசினா கூட நீ அவுட்டு தான். புரியுதா? நான் சொல்றது கரெக்ட் தானடி? கரெக்ட். செய்யுங்கடி செய்யுங்க. என்னையே லாக் பண்றீங்களா? இந்த விரதத்துல ஜெயிச்சு நிரந்தர தலைவி ஆகி உங்களெல்லாம் உறுப்பினர் பதவியில இருந்து ஓட வைக்கிறேன். என்னடி பண்டு, மைண்ட் வாய்ஸா? பரவாயில்ல, மைண்ட் வாய்ஸ்லயே பேசிக்கோ. உனக்கு அந்த சலுகையை தரோம். என்னடி? எனக்கே கருணை காட்டுறியா? முதல்ல உன்னை தாண்டி ஓட ஓட வரட்ட போறேன். ஜக்கு, பி கேர்ஃபுல். பண்டுவோட கூட்டு சேர்ந்து நீ சதிகிதி பண்ணிடாத. அவ பண்ண மாட்டாடி. தலைவி பதவிக்காக ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கால. பண்டு எப்படா தோத்து போவான்னு கண்ணுல விளக்கெண்ண விட்டுட்டுல பாப்பா. இழிக்காதடி பண்ணி. இரு உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? இந்த விரதத்துல ஜெயிச்சு உன்னை துவைச்சு தொங்க விடுற பாரு. ஓகே பண்டு, ஆல் தி பெஸ்ட். நாங்க கிளம்புறோம். என்னடி சொல்றா? புரியலையா? உங்களை பொங்கடின்னு சொல்றா. வாயில தான் திமிருன்னா ஆக்ஷன்ல கூட திமிரு காட்டுறா பார். ஒரு வாரம் தாங்குதான்னு பாப்போம். வாங்கடி போலாம். பண்டு, இனிமேல் நீ பேசவே கூடாது. பேசாம தாண்டி நிக்கிறேன். இன்னைக்கு பேப்பர் எங்க? ஓ, நீ பேசக்கூடாதுல்ல? நானே உள்ள போய் எடுத்துக்கிறேன். ஐயோ, நியூஸ் பேப்பரை தேடி பாத்ரூம்குள்ள போற, அங்க டிஷ்யூ பேப்பர் தாண்டி கிடைக்கும். பண்டு, இது ரூம் இல்லையா? பாத்ரூமா? என்னடி அத்தை, மௌன விரதத்தை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிட்ட போல இருக்கே. இன்னிலிருந்து உனக்கு கொண்டும் ஸ்டார்ட். நீ எப்படி இதை ஃபினிஷ் பண்றன்னு நானும் பாக்குறேன். என்னது குரு நம்மளையே பாக்குறா? நாம மௌன விரதம் இருக்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சா? அப்புறம் ஏன் பட்டர் பிஸ்கெட்ட நாய் பாக்குற மாதிரி பாக்குற? என்ன சொல்றாங்க அத்தை? புரியலையா? பேசாம வாய மூடிக்கிட்டு போ. இவளை வாட்ச் பண்ண சொன்னாங்க. 24 மணி நேரமும் ஏன் வாயையே பார்த்துட்டு இருக்காளே. ஐயோ. என்ன பண்டு, என் மூஞ்சி அவ்வளவு பளபளன்னா இருக்கு? சகிக்கல, பயமா இருக்கு. தள்ளி நில்லு. ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டு போறேன்.
நான் என்ன ஆட்டோவா? கை தட்டி கேவலமா கூப்பிடுறீங்க? அழகா கௌசல்யான்னு கூப்பிட வேண்டியதானே? இல்லனா வாடி மருமகளேன்னு கூப்பிட வேண்டியதானே? அத்தை அமைதியா இருக்கேன்னு ஆவேசப்படுத்தி பார்க்காதீங்க. பாருடி, நீ எனக்கு மருமகளா? அது எனக்கு வந்த சாபண்டி. உன்னை மருமகளேன்னு வேற வாய் நிறைய கூப்பிடணுமா? என்ன என்ன கூப்பிட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மறுபடியும் பாரு. எது நம்ம வீட்டை விட்டுட்டு டீ கடையில போய் வேலைக்கு தர போறீங்களா? சூப்பர் விஷயம் அத்தை. Thank you. என்ன சொன்னீங்க? பேலன்ஸ் மாதிரி இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு பக்கி மாதிரி நான் டீ கடையில போய் வேலை செய்யணுமா? அத்தை ஓஹோ, தண்ணி விடுமா? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, எழுந்து போய் எடுத்து குடிங்க. அம்மாடி கௌசல்யா. அத்தை கௌசல்யா, மாதவன், கொலம்பஸ், பிரியா. பேர்ல இருந்து ஆரம்பிச்சு பேய் மாதிரி பேசுங்க அத்தை, பேசுங்க. ஐயோ எனக்கு தெரியாது. நான் தாண்டி உன்னை கூப்பிட்டேன். அவங்களுக்கு நீங்க ஓயோ. இந்த பாரு கௌசல்யா, பாவண்டி பண்டு காஃபி வேணும்னு கேக்குறா. பாவம், அவளுக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டு கூட. காஃபி வேணும்னா வாயை திறந்து கேட்க வேண்டியதானே? அவங்களுக்கு என்ன அவ்வளவு வீம்பு? சரி விடிடி, பாவண்டி அவளுக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டு கூட. இதோ பாருங்க, கிச்சன்ல பால் இருக்கு, சக்கரை இருக்கு, காஃபி தூள் இருக்கு, ஸ்டவ் பக்கத்துலயே வத்தி பெட்டி இருக்கு. பத்த வச்சா ஸ்டவ் பத்தும். எழுந்து போய் எடுத்து போட்டு குடிக்க சொல்லுங்க. வாயார கேட்டாதான் நான் காஃபி போட்டு தருவேன். எவ்வளவு மோசமான மாட்டு பண்டி பண்டு. புரிஞ்சும் புரியாம என்னமா நடிக்கிறா. நீ ஒண்ணு கவலைப்படாதடி, உனக்காக நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்டி. கவலைப்படாத, இதோ வரேன். பண்டு சூடா காஃபி வந்தாச்சு. ஜமாய் இந்தாடி பண்டு, இந்த காஃபி நோக்கு. இந்த காஃபி நேக்கு. என்னடி பண்டு அப்படி பாக்குற? இன்னைக்கு காஃபினா ரொம்ப பெரிய நோக்கு தெரியுமோ? அதான் கொஞ்சம் ஜாஸ்தி குடிக்கிறேன். இது கொஞ்சம் இல்லடி, நிறைய நிறைய. அடியே, இந்த உலகத்திலேயே சொம்புல காஃபி குடிக்கிறவ நீ ஒருத்தியா தாண்டி இருப்ப. என்னடி பாத்துட்டே இருக்க? காஃபி யாரோட போறது? எடுத்து குடி. பால்ல தயிர் ஊத்துற மாதிரி கொஞ்சோண்டு காஃபி எனக்கு கொடுத்துட்டு நீ சொம்புல காஃபியை குடிக்கிறேடி பாவி. இந்த டம்ளருக்குள்ள நான் காஃபி ஆள் விட்டு தேடணும் போல இருக்கேன். நான் போறோம், குடி. பண்டு என்ன நக்கல் பாத்தியா? டன் 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 டன். எதுக்கு உங்களோட புடவை நகைலாம் எடுத்து போட்டேன்னு கேக்குறீங்களா? இந்த புடவை தான் என்னோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இருந்தது, அதான் போட்டேன். ஏன் புடவை ஏண்டி கட்டணும்னு கேட்டா என்னடி பேசிட்டு இருக்க நீ? ஓனானுக்கு பிறந்தவள. ஓ, இந்த புடவை எனக்கு ரொம்ப கெடுப்பா இருக்குன்னு சொல்றீங்களா? சொருப்பா இருக்கு. ஐயோ, என் புடவை நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்றாளே. என்னத்த என்ன அப்படி பாக்குறீங்க? நான் என்ன அவ்வளோ அழகவா இருக்கேன்? லூஸ் மோகனுக்கு பொம்பளை வேஷம் போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கடி. அழகா இருக்கேன். நான் வேற கேட்டுக்கிறேன். நான் பேசாத நேரத்துல டென்ஷன் பண்ணாத. பண்டு ஒண்ணு சொல்றா, அதை இவன் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காளே. அடியே பண்டு, காஃபி தானே குடிச்சிட்டு இருந்த, அப்புறம் இதுக்கு ஊறுகாய் கேக்குற? ஐயோ, என்னடி சொல்ற? அட மாமி, மட்டமான டேஸ்ட் என்னோடதுங்கிறது தான் அப்படி சொல்றாங்க இல்லத்த? என்ன மாமியாரும் மருமகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அடிச்சு பார்த்து நிக்கிறீங்க? அது வந்துங்க, உங்க அம்மாவோட புடவை நகை எல்லாம் நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன்ல, அழகா வேற இருக்கேன்ல, அதுதான் ஆச்சரியமா ஆசை ஆசையா பாக்குறாங்க. அதான் எங்க அம்மா. இதே இது வேற மாமியாரா இருந்தா ஏண்டிய புடவையை கட்டின, ஏன் நகை போட்டு கேட்பாங்கல்ல. அட நாயே, நானும் அதை தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி அதை மாத்தி சொல்றாடா. என்ன சொல்றாங்க?
அது வாங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட் saree எல்லாம் கட்டாத ஹை பட்ஜெட்ல காஸ்ட்லியா புடவை எடுத்து வச்சிருக்கேன். நாளையில இருந்து அதையே கட்டிக்கிட்டு நிறைய நகை எல்லாம் போட்டுக்கோன்னு சொல்றாங்க இல்லையா அத்தை? ஏய் என்ன நீ கொலகாரியா மாத்திராதடி. அட லூசு மகனே, என் புடவை நகையெல்லாம் கழட்டி வைக்க சொல்லுடா. அம்மா என்னம்மா சொல்ல வர? வாயை திறந்து சொல்லி தொலையேன். என்னங்க நீங்க இது கூடவா உங்களுக்கு புரியல? அவங்க கிட்ட நிறைய புடவை எல்லாம் இருக்கான். இனிமே அவங்களுக்கு புடவையே வேணாமா? எனக்கு மட்டும் நல்ல காஸ்ட்லியா ஆரஞ்சு பட்டு காஞ்சிபுரம் பட்டெல்லாம் வாங்கி தருவீங்களா? அது மட்டும் இல்லையா, அதே மாதிரி நாளையில இருந்து நகை வாங்கும்போது அவங்களுக்கு கவரிங் பித்தளை அந்த மாதிரி போதுமா? எனக்கு மட்டும் கோல்டு பிளாட்டினம் வெரைட்டியா வாங்கி தர சொல்றாங்க இல்லத்த? அடியே நாதாரி, என்ன தில்லாலங்கடி வேலை எல்லாம் பண்ற? கௌசல்யா, நீ சொல்றது நல்லா இருக்கு. ஆனா எங்க அம்மா மூஞ்சில காட்டுற ரியாக்ஷன் ரொம்ப கடுப்பா இருக்க. எடுப்பான ரியாக்ஷன்லாம் 80s முடிஞ்சிச்சுங்க. இப்ப கொஞ்சம் ரஃப்பா டஃப்பா தான் இருப்பாங்க. மனசுக்குள்ள ஒண்ணு நினைப்பாங்க, வெளிய வேற மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்கும் சிங்கே ஆகாது. சரி, இவங்கள பத்தில எதுக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஆபீஸ் டைம் ஆகுது, கிளம்புங்க. பை பை. ஆமா, இது சக்கரை மாமி. ஓகே, அங்க நிக்கிற மாமி யாரு? அக்கறை மாமி. எது? அக்ரகாரத்து மாமி. அவங்க இங்க இருக்காங்க. அது நான் சொல்றேன் மாதவா. அவளுடைய 2 புருஷனுங்களும் ஒரு புள்ளையும், சாரி, அவளுடைய ஒரு புருஷனும் 2 பிள்ளைகளும் ஃபேமிலியோட டூர் போயிருக்கா. ஃபேமிலியோட டூர் போறோம்னா எல்லாரும் சேர்ந்து தான் போனோம். இவங்களே இங்க விட்டு போயிட்டாங்க. என்ன மாதவா அப்படி கேக்குற? அவ போனது துபாய். அங்க ரொம்ப குளிர் ஜாஸ்தியாமே, அதான் இவளை விட்டுட்டு அவ போயிட்டா. துபாயில குளிரா? இல்லையா பின்ன, பெரிய துப்பறிய நிபுணர் சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்கிற ஷேக் எல்லாம் தலையில இருந்து கால் வரைக்கும் துடி போட்டு மூடிட்டு இருக்காளே, தெரியாதா நோக்கு? ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் ஏதாவது குழப்பம். எனக்கு எதுக்கு தேவையில்லா டென்ஷன். நான் கிளம்பட்டுமா? கோசி வரேன். வரமா? ஐயோ, காஃபி ஆறி போயிடுத்து. சரி, நான் போய் உங்க ஒட்டியானத்தை போட்டு வரேன். ஐயோ, உங்க ஒட்டியானத்தை 4 தடவை சுத்தணும். உங்க நெக்லஸையே ஒட்டியானமா போட்டு வரேன். ஆமாத்த, அந்த ஒட்டியானத்தை வச்சு ஒரு சாங் இருக்கு. என்ன சாங்? உள்ளி உள்ளி இடுப்பே ஒட்டியான எதுக்கு? இந்த பாட்டை முடிஞ்சா பாயத்தன்னு பாடிட்டு இருங்க. நான் போய் ஒட்டியான போட்டு வரேன். ஐயோ, என் நகையெல்லாம் போதே. என் புள்ளகிட்ட தப்பு தப்பா டிரான்ஸ்லேட் பண்றியா? இருடி உன்னை நான் வச்சுக்கிறேன். மா, உனக்கு போன் வந்திருக்கு. போன் வந்தா நான் என்ன பண்றது? பேசவா முடியும்? ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க சார். அம்மா, ஏதோ முக்கியமா பேசணுமாமா? கீழே கொண்டு தட்டுமா? அம்மா. ஐயோ, போன் எடுத்துட்டு கீழே வராம போல இருக்கே. பேசு பேசு. அவங்க பேசுவாங்கடா, ஆனா என்னால பேச முடியாது. ஏமா, உங்ககிட்ட தான் சொல்றேன், பேசு. ஹலோ, போன நியூஸா இருக்க போதுமா? பேசு. இப்ப வேற நான் மௌன விரதம் இருக்கிறது தெரியாம என்ன போட்டு டார்ச்சர் பண்றான். ஆனா பேசுவாங்க. பேசுறியா இல்லையா? பண்ணி பேசு. ஹலோ, பேசு. பண்டரி பாய்மா, பேசு. பேசு. ஐயோ, பேசாம விட மாட்டான். பேசுங்கம்மா, பண்டரி பாய்மா. ஏமா, ஹலோ, ஏமா, ஏமா, என்ன பாச்சுமா? என்னாச்சு? அஜிஜோ, மயக்க போட்டு விட்டாங்களே. கோசி, தண்ணி எடுத்துட்டு வா. ஏமா, ஏமா, என்ன இவ்வளவு கொண்டு வந்திருக்கா? இவங்க குளிப்பாடுறத கேட்டேன். ஐயோ, என்னங்க, எதுல எடுத்து வரணும், எத்தனை லிட்டர் எடுத்து வரணும் சொன்னீங்களா என்ன? ஓ, தண்ணி தெளி. சரிங்க. அம்மா, அம்மா, தெளிச்சிட்டியா? அப்படியே கோலம் போடு. இருங்க, போய் கோலம். என்னங்க? அம்மா மேல தண்ணி தெளி. ஐயோ, அதுக்கு என்னாச்சு? போன் வந்து சொன்னேன், மயக்க போட்டு விட்டாங்க. அப்படியா? தெளி தெளி தெளி. அம்மா, அம்மா, அப்பாடா. என்னமா சமாளிக்கிறா? பெரிய கேடி இவ. என்னமாச்சு? என்னது? பைத்தியம் ஆயிட்டீங்களா? இல்லையா? அம்மா, அம்மா, என்ன? ஹலோ, இன்னும் அந்த ஆள் மயக்கம் போட விட்டானா? ஹலோ, என்ன பண்றான்னு பாப்போம். எங்கேயோ தப்பு நடக்குது. இந்த குள்ளிக்கு ஒரு ஆப்ப வைக்கணும். போன் அடிக்குதுல, எடு. அட, போன் அடிக்குது, எடுமா. ஹலோ சார், பண்டரி பாயமா இருந்தா கூப்பிடுங்க சார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா,
உனக்கு தான் போனு. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்னன்னு கேளு. எந்த நாதாரிடா என் நிலைமை தெரியாம phone பண்ணிட்டே இருக்கான்? உனக்கு தான் போனு. பேசு. ஏதோ முக்கியமான விஷயமா? பேசு. பேசு. ஐயோ அம்மா. சார் அப்புறம் கூப்பிடுங்க சார். ஐயோ அம்மா. அம்மா என்னம்மா? கௌசல்யா தண்ணி கொண்டு வா. அம்மா என்னம்மா மறுபடியும் மயக்கம் போட்டு விட்டீங்க? அம்மா அம்மா என்ன கௌசல்யா குடத்துல கொண்டு வர? ஐயோ இந்த வீட்ல எல்லாம் அவதாரமா இருக்கு. நான் என்ன பண்றது சொல்லு. இப்ப எதுக்கு திட்டுறீங்க? உங்க அம்மா சும்மா பொசுக்கு மயக்க போட்டு விடுவாங்க. நான் ஓடி ஓடி தண்ணி கொண்டு வர முடியுமா? அதெல்லாம் என்னால முடியாது. தேவையான தண்ணி இங்க இருக்கு. எப்பலாம் மயக்க போட்டு விடுறாங்களோ அப்பலாம் மொண்டு இந்த குண்டு மேல ஊத்துங்க. பண்டு மேல ஊத்துங்க. அத்தை மேல ஊத்துங்க. சரி நீ எடுத்து ஊத்து. அம்மா என்னமாச்சு உனக்கு? போன் வந்தாலும் மயக்கம் போட்டு விழுந்துடுற. ஏங்க உங்க அம்மாக்கு போன் சம்பந்தமா ஏதாவது வியாதி வந்திருக்குமோ? அடச்சி நீ வேற சும்மா இருக்க கௌசல்யா ப்ளீஸ். அம்மா அம்மா என்னமாச்சு உனக்கு? லோ பிபியா? டாக்டர் போலாமா? எனக்கு பயமா இருக்குமா. அடுத்த தடவை காலம் வந்தாலும் நீ காலம் ஆயிடுவ போல இருக்க. அம்மா இருங்க நான் எடுக்கிறேன். அம்மா பயப்படாதீங்க. அவளே பேசுவா. யோ யார் நீ? மேடம் பண்டரி பயமா இருந்தா கூப்பிடுங்களேன். அவசரமா ஒரு விஷயம் சொல்லணும். தபா நிப்பாட்டு. நான் உங்க மருமக தான். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி. என்ன விஷயம்? நான் கோகிலோட பையன் பேசுறேன். பேசு. எங்க அம்மாவும் பண்டரி பயமாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையில எங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த விஷயத்தை பண்டரி பயமா கிட்ட சொல்லணும். சரி நான் சொல்லிடுறேன். போன் வை. சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாத. யார் கௌசல்யா போன்ல? யாரோ கோகிலாவா உங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா. அவங்க மட்டும் உங்க அம்மா விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. அதுக்காக தான் ஃபோன் பண்ணாங்க. செத்து போயிட்டாங்களா? ஐயோ கௌசல்யா. ஐயோ பாத்தியா எங்க அம்மாக்கு டெலிபதி மாதிரி டெலிபோன் பத்தி போன்ல வர போற பேட் நியூஸ் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு மயக்கம் போட்டு விடுறாங்க பாத்தியா? அதான் எங்க அம்மா. அம்மா உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. தைரியமா இருக்குமா? நான் இருக்கேம்மா. நான் இருக்கேன். பயப்படாதீங்க. நீங்க போன் வந்து எடுக்காதீங்க. நீங்க பேச வேண்டாம் சரியா? பத்திரம். பயப்படாதீங்க. ஐயோ பாவம் கோகிலா. நாங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணா இருந்தோம் திடீர்னு செத்து போயிட்டாலே. ஐயோ ஐயோ அவளுக்கு நான் கொடுத்த 1.5 லட்சம் ரூபாய் அம்பவா?